வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் வேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வீட்ல ஐபிஎல் பார்த்துட்டு ஜாலியா இருக்கீங்க போலயே. இன்னைக்கு என்னோட சண்டே கிரிக்கெட் vlog தாங்க பார்க்க போறீங்க. கிரிக்கெட்னோனே பயங்கர ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் நினைச்சிடாதீங்க. எங்களோட ஸ்டெம்பை பார்த்தாலே தெரியும் இது எந்த மாதிரியான கிரிக்கெட். விளையாடுறதுக்கு ஸ்டெம்ப் இல்லனாலும் கிரவுண்ட்ல கிடக்குற 2 கட்டையை வச்சாது இன்னைக்கு விளையாண்டே ஆகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது விளையாடுறதுக்கு பால் இல்லன்னு. உடனே குடுகுடுன்னு கடைக்கு போய் ஒரு பாலை வாங்கியாச்சு. புது பால் வாங்குற சந்தோஷமே தனிதாங்க. பாலை வாங்கி ஒரு பூமரை போட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேட்ச் போடுறதுக்குலாம் ஆள் இல்லாததுனால சிங்கிள்ஸ் தான் போட்டு விளையாண்டோம். நம்ம மேட்சுக்கு ஒரே ரூல்ஸ் தாங்க, ஒரு ஆளுக்கு 2 ஓவர் பவுலிங் தான். அவுட் ஆனா வெளியே போயிட வேண்டியதான். விளையாண்டு பல நாள் ஆனதுனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் கரெக்டா கேடி தனுஷ் வந்து லட்டு மாதிரி ஒரு பால் போட்டான். அருமையான ஒரு ஷாட் அமைச்சாச்சு. சரி, இதுக்கப்புறமா பேட்ல நல்லா படுன்னு பார்த்தா பொசுக்குன்னு கேடி தனுஷே என் விக்கெட் எடுத்து போட்டான். ஒரே சோகமா போச்சு. இங்க மேட்ரு நான் நல்லா விளையாடுறதோ இல்ல அவுட் ஆகுறதோ கிடையாதுங்க. மேட்ரு விளையாடுறதுதான். வாரத்துல ஒரு நாள் சண்டே நம்ம பாய்ஸ் எல்லாரையும் கூட்டு விளையாடுறதே ஜாலி தானங்க. அதுவும் நம்ம தூத்துக்குடி என்ன தமிழ்நாடு பசங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. கிரிக்கெட்னா எவ்வளவு வெறியா இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால சில பேரால விளையாட முடியாம போகுது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நண்பா, ஜாலியா போய் விளையாடுங்க. வர்ற பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். பிரச்சனைன்னு சொல்றப்பதான் நம்ம விக்கெண்டனுக்கு கால்ல இன்ஜுரி ஆகி போச்சு. கால்ல பெரிய முள்ளு ஒண்ணு சொருகிருச்சு. முள்ளாலதான் எடுக்கணும்ட்டு முள்ள எடுத்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் அருமையான கேம போட்டதுல உடம்பு வேணா டயர்டானாலும் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டோம். போகும்போது ஊர் அரசியல் இல்ல உலக அரசியல் பேசிட்டு போறதானங்க வழக்கமே. என்னதான் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே நினைச்சாதாங்க கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பாத்துக்கலாம், இன்னும் ஒரு 13 கேம் இருக்குல்ல.